தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நாடு முழுவதும் 100 மாவட்டங்களில் பயிர் உற்பத்தியை மேம்படுத்த 24,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைய இபிஎஸ் அழைப்பு. அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்போம் என்றும் சூசகம். யாரும் நினைத்து பார்க்காத பிரம்மாண்டமான கட்சி அதிமுகவில் இணையப் போகிறது. காட்டுமன்னார் கோவில் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ன சாதனை செய்தார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. வருகிற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிரந்தரமாக டாடா சொல்லுவார்கள் என்றும் பேச்சு. தனது குடும்பத்தை காப்பாற்றவே அமித்ஷா வீட்டின் கதவை தட்டினார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவின் சதுரங்க வேட்டையில் சிக்கி அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டிய ஸ்டாலின் முதல்வரான பின்னர் வெள்ளை கொடை பிடித்ததாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. பணத்தை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவை பார்த்து பயப்படுவது ஸ்டாலின் தான் என்றும் பதில். ஜெயலலிதாவின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காப்பி பேஸ்ட் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரோ சிலர் ஸ்டாலின் மூளைக்குள்ளே போய் இவர் நடத்துவது நல்ல ஆட்சிதான் என்று நம்ப வைத்து விட்டார்கள் என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டம் பாயும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து அரசிதழ் வெளியீடு. மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் திமுக உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனை. கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை. பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை தூக்கிச் சென்ற மர்ம நபரை தேடும் போலீசார். சமத்துவம் மதசார்பின்மைக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன். விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். புதுக்கோட்டை அருகே இந்து அமைப்பினரை விரட்டி அடித்த கிராம மக்கள். போராட்டத்தின் போது உள்ளூர்வாசியை தாக்கியதால் ஆத்திரம். தோல்வி பயம் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊராக சென்று வருகிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திருபுவனம் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டது. அஜித்குமார் இறப்பு அறிக்கை மற்றும் எஃப்ஐஆரில் முரண்பாடு இருப்பதாக அவரது தம்பி புகார் அளித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான டெய்லர் ராஜாவிற்கு 5 நாட்கள் போலீஸ் காவல். 10 நாட்களுக்கு பதில் 5 நாட்களுக்கு மட்டுமே போலீசார் அனுமதி வழங்கி கோவை 5வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்படாமல் தடுக்க வேண்டும்.
வழக்கில் நேரில் ஆஜரான மாவட்ட ஆட்சியரிடம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் காட்டம். ராசிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினரிடையே கோஷ்டி மோதல். முன்னாள் எம்எல்ஏ ஆதரவாளர்களுடன் ஒன்றிய செயலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை அவமதித்த விவகாரம். கருணாநிதியின் சிலை மீது கருப்பு மையை ஊற்றியதாக மருத்துவர் கைது. 3 பிரிவுகளில் வழக்கு. சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியரை மாணவர் பாட்டிலால் தாக்கியதால் பரபரப்பு. காயமடைந்த ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதி. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. நெல்லை சாந்தி அல்வா கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. அல்வாவில் பூச்சிருந்ததாக வாடிக்கையாளர் புகார் குறித்து விளக்கம் தருமாறு உரிமையாளருக்கு நோட்டீஸ். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி பெண்கள் போராட்டம். மது கடைக்குள் புகுந்து பாட்டில்களை தூக்கி வந்து சாலையில் மதுவை ஊற்றி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. ரவுடித்தனம் செய்பவர்கள், அறிவால் வாள் போன்ற ஆயுதங்களுடன் சுற்றித் திரிபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி கடும் நடவடிக்கை. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு என தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. கேரளாவில் நிபா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பன்றிக் காய்ச்சல் பரவல். 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் தொற்று உறுதி. சிரியாவில் அரசு தொலைக்காட்சி நிறுவனம் அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். நேரலையிலிருந்து செய்தி வாசிப்பாளர் நூலிலையில் தப்பிய காட்சி வைரல். ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு நேட்டோ அமைப்பு எச்சரிக்கை. இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்டில் இங்கிலாந்து வீரர்களுக்கு போட்டி கட்டணத்தில் 10% அபராதம் விதிக்கப்பட்ட விவகாரம். இந்தியாவிற்கு சாதகமாக ஐசிசி செயல்படுவதாக இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.